மகாபெரிவா சரணம். இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம். அதனால் மகாபெரிவாவை பற்றின ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. முதல்ல கணேசன் கணபாடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வேத பண்டிதர். காஞ்சி மடத்தோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. மகாபெரியவர்கிட்ட அதீத பக்தி. அந்த கணபாடிகள் சின்ன வயசில் குருகுலத்தில் வேத பாட்டசாலையில் படித்த போது நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அந்த நாள்லலாம் குருகுல வாசம் இருந்தது இல்லையா. மாணவர்கள் விடுமுறைக்கு தங்களோட ஊருக்கு போயிட்டு திரும்ப வச்செல்லாம் குருவுக்கு காணிக்கையாக அன்போடு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வருவார்கள். அப்படி ஒரு தடவை மாணவனாக இருந்த கணேசன் கணபாடிகள் தன்னோட குருவுக்கு காணிக்கையாக கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டார். அதோட தங்களோட கிராமத்தில் மாத்திரமே கிடைக்கக்கூடிய விசேஷ ரகமான ஒரு வாழைப்பழத்தையும் வாங்கிட்டார். பாடசாலை திரும்பிய உடனே கணேசன் என்ன பண்ணார், தான் வாங்கிட்டு வந்தவற்றில் வாத்தியார்கிட்ட சமர்ப்பித்து பணிவாக நின்றார். அந்த குருவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்தில் குருவெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டா. அது மாதிரி அவர்கள் ஒரு சேவை மனப்பான்மையாக தான் எல்லாரும் பண்ணுவாள். அந்த சீடர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அப்போ அவர் என்ன சொன்னார், கணேசா, எனக்காக நீ ஒரு உபகாரம் பண்ண. எல்லா காய்கறிகளையும் பழங்களையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் காஞ்சி மகாபெரிவா சன்னதியில் சேர்த்துடு, உனக்கு பரமக்ஷேமம் உண்டாகும் அப்படின்னார். கணேசன் தயங்கினார். என்னடா இதை போய் ஒரு சாமானாக எடுத்துன்னு போகிறதா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இதை பாரு கணேசா, அந்த நடமாடும் தெய்வம் நமக்கு எத்தனையோ வழிகளில் அனுகிரகம் பொழியிறது. அதுக்கெல்லாம் பிரதிபலனாக நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை குளிப்பாட்ட நம்மளால முடியுமா? ஒரு வாளி தண்ணி இல்லைனாலும் ஒரு உத்தரணி ஜலமாவது ஊற்றினோங்கிற திருப்தியோட நம்ம அப்பப்போ சின்னதாக எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்கலாம். நீ தயங்காமல் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட சேர்ப்பித்துட்டு வா அப்படின்னார். உடனே காய்கறி பழம் எல்லாத்தையும் எடுத்துன்னு மகாபெரிவா தரிசனத்துக்கு புறப்பட்டார் அந்த கணேசன். அவர் போன சமயத்தில் மட்டத்தில் மகாபெரிவா அவருடைய அறைக்குள்ளே இருந்தாராம். அப்போ காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில வேத மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே அந்த கணேசன் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரத்தில் மகா சுவாமிகள் ரூம்லேருந்து வெளியில் வந்தார். இப்போ கணேசன் அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொண்டு இந்த காய் கனிகளெல்லாம் ஒரு மூங்கில் தட்டில் வச்சு அவர்கிட்ட சமர்ப்பித்துட்டு பயபக்தியோடு நின்றார். இதெல்லாம் எனக்குன்னு தான் கொண்டு வந்தியோ அப்படின்னு மகாபெரிவா கேட்டோன்னே ஒரு வினாடி யோசித்தான் கணேசன். என்ன எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னோட குரு சொன்னது ஞாபகம் வந்தது. இல்லை பெரியவா, என்னோடய பாட்டசாலை வாத்தியாருக்காக தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவர் தான் எல்லாத்தையும் பெரியவாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிச்சிடு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே, இது எல்லாமே உங்கள் நிலத்தில் விளைஞ்சுதோ அப்படின்னு கேட்டார். இல்லை பெரியவா, எங்களுக்கு அந்த அளவு வசதியெல்லாம் கிடையாது. அப்புறம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தியோ அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. அதோடு அங்கே நின்றுட்டு இருந்த பக்தர்கள் பக்கம்லாம் திரும்பி, இந்த குழந்தைக்கு தான் இவ்வளோ குரு பக்தி, தன்னோட குருக்காக பிரியமாக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கோ அப்படின்னு சொன்னோன்னா கணேசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அடுத்து நிகழ்ந்தது தான் யாருமே எதிர்பார்க்காது தான். திடீர்னு கீழே குறிந்தார் சுவாமிகள். காய் கனி நிரம்பி இருந்த மூங்கில் தட்டை அப்படியே தன்னோட தலைக்கு மேலே தூக்கி திடாலில் அத்தனையும் தன்னோட சிரசின் மீது அபிஷேகமாக கவுத்துண்டாராம். அதை பார்த்த உடனே பக்தர்கள்லாம் பரவசப்பட்டு போக கணேசன் மட்டும் திடுக்கிட்டு போயிட்டான். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவரோடலாம் நடுங்கினதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விக்கித்து போயிட்டாரா கணேசன். அப்போ பெரியவா சொன்னாலாம், நீ போய் உன்னோட வாத்தியார்கிட்ட சொல்லு, குளிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லுன்றாரான் பெரியவா கணேசன்கிட்ட. அவனுக்கு ஒன்றுமே புரியலையாம். திரும்பி மகானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கேருந்து தன்னுடைய ஊருக்கு கிளம்பினானாம். அப்போ தான் ஞாபகம் வந்துதான் குரு சொன்ன வார்த்தைகள். அவர் பெரிய ஆலமரம், அவரை நம்மளால் குளிப்பாட்ட முடியுமா? ஏதோ உத்தரணி ஜலம் விடுவோம் அப்படின்னு அந்த வாத்தியார் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலாக இந்த எளிய காணிக்கையே எனக்கு திருப்தியானது தான் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக குளிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை மகாபெரிவா அந்த பெரிய மகான் உதித்திருப்பது அவருக்கு புரிஞ்சுதான். உடனே கிடுகிடுன்னு போய் மட்டத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் குருவின் கிட்ட கணேசன் சொன்ன உடனே சிலிர்த்து போனாராம் குரு. எப்படி நம்ம இங்கே நினச்சது அந்த சர்வஜா சர்வ வியாபியான மகாபெரிவாளுக்கு தெரிஞ்சு அப்படின்னு பாடசாலையில் வேத கோஷங்கள்லாம் முழுங்கித்தான் அந்த சமயத்தில். இப்படி நம்ம உளமாற நினைத்தோன்னா நம்ம உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் புரிந்து கொண்டு தன்னோட பக்தனுக்காக இறங்கி வரும் அந்த கருணை தெய்வத்தை இன்றைக்கி நம்ம நினைவு கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த நிகழ்வை உங்களோட பகிர்ந்துனேன். இதுக்கான படத்தை வரைஞ்சி கொடுத்த திரு ராமையா ஓவியர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் சொல்லி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பெரியவார் தலையில் கரிகா வச்சுருக்கிற படத்தை அவர் எனக்காக வரைஞ்சி கொடுத்தார். மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.